ராவோட மெயின் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜே ஈசோ வர்சஸ் பிரசன்ட் ரீட் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் ஜே ஈசோ வருவார், அதுக்கப்புறம் பிரசன்ட் ரீட் வருவார். இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்ல வந்து 2 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பிரசன்ட் ரீட் ஜே ஈசோவை கிண்டல் பண்ணியே மூவ்மெண்ட் போடுவார். அதுக்கப்புறம் ஜே ஈசோ ஜெயிக்க போற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பேரன் பேக்கர் வந்து ஜே ஈசோவுக்கு அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து கூடிய வந்து ஒரு ரன்னிங் ஸ்பியர் போடுவார். அதிலே அடிபட்டு கிடப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜே ஈசோ உள்ற தூக்கி போட்டு 2 பேருமே அடிப்பாங்க. பிரசன்ட் ரீடும் பேரன் பேக்கரும் அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஜே ஈசோவுக்கு சப்போர்ட் பண்ணி யார் வருவான்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வருவார். ரோமன் ரிங்ஸ் மியூசிக் கேட்டோடனே பேரன் பேக்கர் போய் பிரசன்ட் ரீட் சொல்ல, நீ அவனை பாரு, அவன் கதையை முட்டிக்கிற நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் உள்ற வந்தோடனே ரோமன் ரிங்ஸும் ஜே ஈசோவும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரிங் சைடில் என்ன பண்ணலாம்னு செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் ரன்னிங் ஸ்பியர் போடலான்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்து 2 பேரும் ஓடும்போது ரோமன் ரிங்ஸ் ஸ்பியர் போட வேண்டிய இடத்துல பேரன் பேக்கர் ஸ்பியர் போட்டு ரோமன் ரிங்ஸை படுக்க வைப்பார். இங்கே ஜே ஈசோ ஸ்பியர் போடுற இடத்துல பிரசன்ட் ரீட் வந்து க்ளோஸ் லைனை போட்டு படுக்க வைப்பார். இவங்க 2 பேரையும் அடிச்சு அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அதோட இவங்களோட டாமினேஷன் முடிஞ்சிருச்சு நான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் இவங்க போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, டாப் ஆஃப் த ரிங்ல இருந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரோமன் ரிங்ஸ் கமெண்ட்ரி டேபிள் அடிச்சு கமெண்ட்ரி டேபிளுக்கு அந்த படுக்க வைப்பார் பேரன் பேக்கர். இந்த 3 பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ற தூக்கி போட்டு பேரன் பேக்கர் சொல்லுவார், உன் கதை முடிஞ்சிருச்சு ரோமன், இனிமேல் நீங்கள் ஆட்டம் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதோட இவங்களோட வெறி அடங்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிரசன்ட் ரீடும் அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸு அடித்து படுக்க வச்சுட்டு பேரன் பேக்கரும் 2 பேரும் உள்ள நின்று செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸை இவன் ஜே ஈசோவையும் அந்த பேரிகேடு கிட்ட இப்போ நிப்பாட்டி வச்சு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஸ்பியரை போடுவார் பேரன் பேக்கர். ஸ்பியரை போட்டு அந்த பேரிகேடை உடச்சிக்கிட்டு 2 பேரும் விழுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸோட ஷூவை கலட்டுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசன்ட் ரீட். அந்த ஷூவை கலட்டி 2 ஷூவையும் கலட்டி கையில் எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஷூவோட தான் போய் அவர் ரிங்ல போய் செலிப்ரேஷன் பண்ணுவார். இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதுதான் பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு மெயின் ஈவெண்ட்ல.